எபிசோடானது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல நகட்டா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. அந்த வீட்லயே ஒரு சீனியர் சிட்டிசனை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் டிஸார்டர் இருக்குது. எடுத்தாலும் பிரச்சனையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட ஒரு குப்பையை எடுத்து கீழே தட்டிட்டு உங்களோட மருமவளை பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க. வீட்டு ஃபுல்லா குப்பையாட்டு இருக்கு, அதை வந்து கிளீன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. உங்களோட மருமவளும் ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. அவங்களோட வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. கல்யாணமே இருந்தாலும் நைட் ஆனா கிளப் அப்படி இப்படின்னு போறது, அது மட்டும் இல்லாம மற்ற பசங்களோட டேட்டிங் பண்றது இப்படிதான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த வீட்டோட தலைவரை பார்த்தோன்னா ஏன்னா ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல சுத்திட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா. அவ வந்து எப்பவுமே அவங்களோட கசின் கூட தான் சுத்திட்டு இருப்பா. இவங்க கூட ஸ்கூல்ல ஒரு பையனை கூட்டமா சேர்ந்து ரேக்கிங் பண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மெஸ்டப்பான ஃபேமிலியை காமிச்சிட்டு அந்த வீட்லயே ஒரு 2 அமைதியான குழந்தைகளை காமிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துக்கு நடுவில் இந்த குழந்தைகள் எப்படிதான் சர்வைவ் ஆகுது அப்படிங்கறதே தெரியல. எபிசோட மெயின் லீட்ஸ் எல்லாத்தையும் இப்ப பாத்துட்டுமா இப்ப கதை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு குடும்பம் சேர்ந்து ஹெல்த்தியா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த வீட்டோட டைனிங் டேபிள பார்த்தே சொல்லிடலாம். யாரும் மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க மாட்டாங்க. எல்லாரும் சைலண்டா இருந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவ்வளவு நேரம் அமைதியா இருந்து சாப்பிட்டு இருந்த பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு வேற ப்ராப்ளமேட்டிக் டிஸார்டர் வேற இருக்குதா, சாப்பாடை தூக்கி வீசிட்டு குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்பவுமே டெய்லி ஒரே மாதிரி டேஸ்ட்ல தான் இந்த கறியை வந்து செஞ்சுட்டு இருக்க, உன்னால வேற டிஷ்ஷே பண்ண முடியாதோ, டெய்லி ஒரே சாப்பாடை சாப்பிட்டு என்னோட நாக்கு செத்து பெறும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களோட பையன் வந்து சமாதானப்படுத்துவான். அப்படின்னு பார்த்தா பாட்டி கோவப்படுத்து பாருங்க, ஏதாட்டு காமெடி சொல்லி சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல அப்படி எந்த ஒரு காமெடி எங்களோட மண்டையில ஊத்திக்கல அப்படின்ட்டு அவங்களோட ஒய்ஃபா சொல்லிட கேட்ட பாட்டி கூட கொஞ்சம் கோவமாயிரும். என்னது என்ன காமெடி சொல்லி சமாதானப்படுத்த போறீங்களா, பொண்ணு இவ உன்னோட பொண்டாட்டி, அவளுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணிட்டு இருக்க, நீ எதாட்ட சொல்லி அவளை கட்டுப்படுத்தி ஆகணும். இப்படி பாட்டி சொல்லும் போது நீ என்ன வேணா சொல்லு, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சிரிக்க. அவ்வளவுதான், பாட்டி கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாங்க. கையில போர்க் இருக்குமா அதை தூக்கி அவங்களோட கையிலேயே குத்துவாங்களா. அங்க வலி தாங்காம என்ன கிளவி பைத்தியம் முத்தி போச்சா அப்படின்னு சொல்ல இங்க 2 பேரும் சாப்பிடாம கடந்து கத்திட்டு இருக்குங்களா. அதனால அவங்களோட பொண்ணு சடனா எந்திரிச்சு உங்க பாட்டியோட கணத்திலே ஒண்ணு போட்டுட்டு அவங்க அம்மாவோட வயிற்றுல ஒரு மிதிமிச்சிட்டு போவாளா, சாப்பிடறதுக்கான மூடே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போக ஒய்ஃப் சொல்றாங்க, உங்க அம்மாவை போலீஸ்ட பிடிச்சு கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போலீஸ் வந்து வீட்டு பிரச்சனைக்குள்ளதான் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போயிட்ட. இவர் வந்து இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கு இவருக்கு சம்மதமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. இப்படியே அந்த கிளவி அவங்களோட மருமகளை பார்த்து உனக்கு இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உனக்கு ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்ப அவங்களோட சின்ன பொண்ணு அறிந்து அம்மா மேல பாசமா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுதான் சைக்கோ அம்மா வச்சு அவளோட மூஞ்சில ஒரு போடு போட்டுட்டு என்ன உங்க அம்மாவை பார்த்தே பாவப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக அந்த 2 குழந்தைகளும் கீழே விழுந்த பிளேட் எல்லாத்தையும் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு இருக்கும்போது வீட்டு இருந்த சைக்கோ மெனக்கெடுன்னு ரிவர்ஸ் போட்டு வந்து லைட் அணைச்சு போட்டு போகுமா. இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில தான் இந்த குழந்தைகள் டெய்லியும் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த குழந்தைகளை பார்க்கும்போது என்னோட லைஃப் வந்து வே பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு நைட்டு அந்த அக்கிரா அப்படிங்கிற அந்த பையனுக்கு வந்து தூக்கம் வரல. சோர் வாக் போயிட்டு வரலாமே அப்படின்னு வெளியே நடந்து வரும்போது வாஷ்ரூம்குள்ள இருந்து லைட் எரியுமா. என்னன்னு போய் பார்த்தா அவனோட அம்மா வந்து கையில ஒரு ஸ்டார் டால வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் அந்த கிளவிய ஹெல்லுக்கு அனுப்ப இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. த்ரெட் ரிலீஸ் பண்ணதும் அந்த ஸ்டார் டால் வந்து மறைஞ்சு போயிருமா. இதை பார்த்ததும் இவனுக்கு வந்து குழப்பம் தாங்கல. நம்ம அம்மா என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல வாயை போத்திட்டு உட்காந்துருப்பான். அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. கென்ஸ்கியோட அம்மாவை காணும். ஆனா அந்த குடும்பத்துல யாரும் அந்த அளவுக்கு கவலையப்படல. அவர் ஏதோ வீட்டுல பொருள் தொலைஞ்சு போன மாதிரி பிறகு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம், மேபே தர நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நார்மலா கேஷுவலா சொல்ல அதுக்கு அவரோட ஒய்ஃப் சியூர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க இங்கதான் வெளியே எங்கேயாட்ட சுத்திட்டு இருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துருவாங்க, அதனால போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் பொறுத்து இருப்போம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அக்கிரா பார்த்துட்டு தான் இருப்பான். அப்ப அவங்களோட அம்மா செஸ்ட்ல வந்து ஒரு சிம்பிள் மாதிரி வந்திருக்கும். இதையும் நோட் பண்ணி வைக்கிறான். ஆனா அவங்களோட பையனுக்கு மட்டும் கொஞ்சம் அக்கறை இருக்குது. மேபி அவங்களுக்கு ஏதாட்டும் நடந்திருக்கலாம். சோ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவருக்கும் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அப்படியே இந்த சீன் கட் பண்ண அக்கிரா அரினா இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அக்கிரா அந்த ஹெல் பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அவனோட தங்கச்சி கிட்ட சொல்றான். அம்மா வந்து கண்டிப்பா பாட்டி ஹெலுக்கு தான் அனுப்பியிருக்கணும், அதே மாதிரி அவங்களும் போக போக கொஞ்ச நாள்ல ஹெலுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்ல அரினா அதை கேட்டதும் அம்மாவும் ஹெலுக்கு போயிருவாங்களா அப்படின்ட்டு கவலைப்பட்டு சொல்ல இவன் வந்து கேட்பான், உனக்கு உண்மையாவே அம்மாவை நினைச்சு கவலையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அவங்க நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா ஃபீல் ஆகுது. ஏன்னா ஹெல் வந்து அம்மாவை விட ஒரு ஸ்கேரியான பிளேஸ் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஸ்கூட்டி சத்தம் கேட்டதும் அந்த பொண்ணு வந்து அவரோட அண்ணனை இறுக்கி பிடிச்சுப்பா. என்னன்னு பார்த்தா அந்த கசின் அவனோட அக்கா கூட வந்துட்டு இருப்பான். அவன் வந்ததான் அரினா கிட்ட தான் வம்பு இழுத்துட்டு இருப்பான். எதுவும் சொல்லாம இருந்தாலும் அவளை பிடிச்சி திட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அசுக்காதான் இவங்க கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவா. 2 குழந்தைகளும் அவனை ஒரு மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சீனங்க கட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்க்ல தான் காமிக்கிறாங்க. அக்கிரா வந்து கையில ஒரு லெட்டர் வச்சுக்கிட்டு ஏதோ தேடிட்டு இருக்கான். அரினா அந்த பார்க்ல ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட்ல ஒரு சின்ன பையன் இருப்பான்ல, அவன் கிட்ட இருந்து பேசிட்டு இருப்பா. அவனும் கேட்கறான் அவனோட அண்ணன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவளும் தெரியலன்னு சொல்ல அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிரின்சஸ் உன்னோட அண்ணன் எப்படிப்பட்ட ஒரு பையன் தெரியுமா, நல்லதுலயே ஒரு கெட்டது கண்டுபிடிக்க
இருக்கக்கூடிய ஒரு ஆளு. கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவனும் சிரிப்பாளா. இது எல்லாத்தையுமே அந்த ஹெல்கேல் அடுத்து அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாருமே அங்க இருந்து பாத்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்குமே புரியுது இது வந்து ஒரு காமெடி இல்ல அப்படின்னாலும் அந்த வீடு வந்து ஒரு ஹெல் இல்லையா, கண்டிப்பா இந்த குழந்தைகள் நார்மலா இருக்காது அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும். சோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு வுட் ஹவுஸ் தான் காமிக்கிறாங்க. அங்க அக்கிரா இருக்கான்ல, ஒரு 3 பேரை கூப்பிட்டு வந்திருக்கான். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு போட்டோ எடுத்து காமிச்சிட்டு உங்களோட புருஷனும் என்னோட அம்மாவும் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு அந்த போட்டோவை கொடுக்குறான். அவங்களும் அதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி தெரியல. அடுத்த நடுவுல ஒரு ஆபீசர் மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்து காமிச்சிட்டு இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படித்தானே, இவங்க என்னோட அப்பா கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, லாஸ்டா ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், இவனோட அக்கா தான் எப்பவுமே கடந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பா. இப்போ இவங்க 3 பேரையும் கூப்பிடுறதுக்கான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த ஹெல்கேல் பத்தின ஒரு அவேர்னஸே கிடையாது. சோ ஹெல்கேலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹெல்கேல் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை தான் நினைச்சேன். ஆனா ஒரு நாள் நைட்டு என்னோட அம்மா வந்து ஒரு ஸ்டார் டாலோட த்ரெட்டை வந்து இழுத்தாங்க. அது காணாம போன அடுத்த நாள் என்னோட பாட்டியும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த லேடியும் ஷூரியா இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி முடிச்சுட்டு கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் அவங்க மேல கோபம் இருக்கும், அவங்க எல்லாரையும் நம்ம வந்து ஹெல்லுக்கு அனுப்பிட்டானா இந்த வேர்ல்டே பீஸா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த லேடி வந்து ரொம்பவுமே கான்சியஸா இருக்காங்க. இதை பண்றது மூலமா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கேங்ஸ்டர் இறந்த பிறகு அவங்களும் ஹெல்லுக்கு தான் போவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, எங்க வீட்டோட ஒர்த் வந்து 300 மில்லியன், அவங்க இறந்த பிறகு அந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து என்னோட பேருக்கு மாறிடும், நான் அதை உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்பெட் பண்ணி தரேன் நீங்க இதை பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அந்த லேடிக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா இறந்த பிறகு ஹெல்லுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நடுவுல ஒருத்தர் இருக்காருல, அவர் வந்து இந்த டீலுக்கு ஓகேன மாதிரி சொல்லிடுவாரு. நம்ம இறந்த பிறகு ஹெல்லுக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது, அதனால நான் அந்த டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப லாஸ்டா ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து அக்கிரா கிட்ட கேள்வி கேட்கிறான், நாங்க அனுப்பணும் நீ வந்து அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இத்தனால ஒருத்தர் மட்டும்தான் ஹெல்லுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவான். ஆனா அதை வந்து அவன் ஏத்துக்க மறுக்கிறான். நீ வந்து ஹெல்லுக்கு போக பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையனுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த லேடியும் அவன் கூட சேர்ந்துட்டு நீ வந்து கண்டிப்பா ஹெல்லுக்கு போக பயப்படுற, அதனாலதான் நீ இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த டீல்ல இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ தாயின்னு சொன்ன அந்த ரிவார்டை விட எண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கும், கண்டிப்பா நான் என்னோட ஹஸ்பண்ட மன்னிக்க போறது கிடையாது. அக்கிரா கேட்கிறேன், என்னோட அம்மா மேல உங்களுக்கு கோவமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியும் ஷியோரி வந்து எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னு, அது மட்டும் இல்லாம எனக்கும் உன்னோட அப்பாவை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான், ஆனா என்னால முடியல, நீ வந்து உன்னோட ஓன் செல்ஃபிஷ்னஸ்க்காக எங்களை பலி கொடுக்க பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது, இவன் பண்ண பிளான் வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆகுதா. இது எல்லாத்தையுமே அந்த கிரீன் கலர் கண்ணுள்ள பொண்ணு வந்து பாத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ண அக்கிரா அவனோட வீட்டுல இருந்து அவங்க சொன்னதே தான் நினைச்சு பாத்துட்டு இருப்பான். அவன் வந்து உண்மையாவே நரகத்துக்கு போக பயப்படுறான் இல்லையா, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அப்ப அவங்களோட வீட்டுக்கிட்ட அந்த கசினோட சவுண்ட் கேட்குமா என்னன்னு சொல்லி அந்த விண்டோ வழியா எட்டி பாக்குறான். அவனோட அக்கா அந்த கசின் அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனும் அந்த கசினை போய் வெல்கம் பண்ணும்போது அப்பதான் அவனோட அக்கா சொல்றா, இவன் வந்து இன்னையில இருந்து நம்ம கூட தான் சேர்ந்து வாழ போறான் அப்படின்னு சொல்ல, அப்பா கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் அவன் சொல்றான், என்னோட அப்பா அம்மா வந்து என்னோட மேரேஜ்ல தலையிடுறாங்க, எனக்கு அது பிடிக்கல, அதனாலதான் வந்துட்டேன். உன்னோட அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் உன்னோட அப்பாவோட அண்ணன் பையன், நகர்ந்து போறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடந்து போக, இது எல்லாத்தையுமே அரினா ஒரு டோருக்கு பின்னாடி இருந்து பயந்து கேட்டுட்டு இருப்பா. இதை வந்து அக்கிராவும் பாக்குறான். அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அசுக்காவும் அந்த கசினும் அவங்க பாட்டி வேற ரூம்ல இல்லையா, அதனால அவங்களோட ரூம்ல இருந்து டிவி பார்த்துட்டு இருக்க. அப்ப கென்ஸ்கேவும் வராது. இவ்வளவுதான் கத்தி கூப்பிட்டாலும் டிவி வேற ரொம்ப சவுண்டா இருக்குமா, அதனால அதே தான் பாத்துட்டு இருப்பானுங்க. நேரம் கழிச்சுதான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறதே அவங்க 2 பேருக்கும் தெரியுது. அப்ப அப்படியே டிவி சவுண்ட் குறைச்சிட்டு நான் என்ன வேணும் சொல்லி கேட்பானா, இவரும் ரொம்ப சாஃப்டா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டுல தங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எத்தனை நாள் தான் தங்க போற, அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணன் வேற உன்னை பத்தி கவலைப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, என்னோட அப்பா வந்து என்னை பத்தி கவலைப்படுவார் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க உன்னோட பேரண்ட்ஸ் கண்டிப்பா உன்னை பத்தி கவலைப்படதான் செய்வாங்க, அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீ இந்த வீட்டை விட்டு பேரு அப்படின்னு சொல்ல, அதுக்கடுத்து ஒரு மாதிரி இவர்கிட்ட நடந்து வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒழுங்கா கேர் பண்ணிக்க தவறிட்டாங்க, அது மட்டும் இல்லாம முன்னா ரிலேட்டிவ்ஸ் நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்லலாம், உங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா என்னோட அண்ணன் வந்து உன்னை பத்தி கவலைப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது, தாயா நான் வந்து நீங்க மனசாட்சி இல்லாம பண்றீங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க என்னோட அண்ணனை பத்தி தான் கவலைப்படுறீங்களே தவிர என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திட்டுப்பானா. அப்பதான் அவங்களோட வைஃப் வந்து சொல்றாங்க, அது வந்து அப்படி இல்ல தம்பி அப்படின்னு சொல்ல வர, உங்களுக்கு ஒரு மிதி போட்டுட்டு நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உங்களை அடிக்கிறதுக்காக நடந்து போவானா. அப்பதான் அசுகா சொல்லுவா, உங்களுக்கு வந்து மூளையே கிடையாது, அவன் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, இதை பார்த்துதான் பேசணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கவலையே இல்லாம உட்காந்துருப்பா. நீ சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்கு நான் அடிக்கிறதெல்லாம் ஓகேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அங்க படுத்து கிடந்து சொல்லுவாரு. அவன் அவரை போய் மிதின்னு மிதிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்களோட வைஃப் வந்து இங்க இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, உனக்கு ஒரு பொம்மை போட்டு வாடா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த 2 குழந்தைகளும் டோருக்கு பின்னாடி இருந்து ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி அந்த சீனங்க கட் பண்ண அடுத்த நாள்ல இருந்து டே ஆனது ரொம்ப கொடூரமா மாற ஆரம்பிக்குது. அக்கீரா அதுக்கடுத்து அந்த ஸ்கூல்ல உள்ள பையன் அரினா இவங்க எல்லாருமே ஒரு கொடூரத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த 12 வயசு சின்ன பொண்ணு அரினா அவகிட்ட கூட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான். அரினா அவனோட கையை கடிச்சு விட்டு தப்பிச்சு போக இது எல்லாத்தையுமே அக்கீரா பின்னாடி இருந்து பாத்துட்டு தான் இருப்பான். இவனை எப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு அவனோட ரூம்குள்ள போய் அந்த ஹெல்கன் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணலான்னு போவானா. ஹெல்கன் அவனுக்கு பின்னாடி சடனா அப்பியர் ஆக
இவனும் ஹெல் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஹெல்ல நினைச்சு பயப்பட போறது கிடையாது. என்னோட கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஹெல் இருக்குது. அதை வந்து எலிமினேட் பண்றதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கைங்கிறது எப்பவுமே ஒரு ஹெல்லா தான் இருந்திருக்கு. அதனால நான் அதை பத்தி கவலைப்படல அப்படின்னு சொல்லுவானா. ஹெல் அதுக்கு ஒன்னும் பெருசா சொல்லல. நீ வந்து இது உன்னோட விருப்பம், நீ பண்ணணும்னா பண்ணு, பண்ணாம கூட இரு அப்படின்னு சொல்லிட்ட. இதை சொல்லிட்டு ஹெல்கள் அந்த இடத்த விட்டு போயிருவா. இவனும் அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணான்னு கேட்டா இல்ல, அவனுக்கு இன்னும் பயம் இருக்குதான் செய்யுது. அப்படி இந்த சீன் இங்க கட் பண்ண கென்சுக்கு இருக்காருல, அவரோட லக்கேஜ் தூக்கிட்டு எங்கேயோ போறாரு. அவரோட ஒய்ஃபும் கேக்குறாங்க எங்கேயா போற நேரத்துல இவ்வளவு பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆனா என்னோட அண்ணனை போய் பார்க்க போறேன், அவர் கூட தான் கொஞ்ச நாள் இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல, பயந்து போறேன்னு சொல்லி இப்படி காரணம்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்களா. வரும் அப்படிலாம் பேசாதமான்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த வீட்டை இதுக்கப்புறம் பாத்துக்க அப்படின்ட்டு அவங்க மேல கோத்து விட்டு போயிருவாரு. அப்படி இந்த சீன் இங்க கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களும் எங்கேயோ கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கிரா அரினா இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்ப வீட்டுல இருப்பாங்களா. அவங்க கிட்ட சொல்லிட்டு போறாங்க, இதுக்கப்புறம் அந்த வீட்டை பாத்துக்காங்க, நான் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட. இதுக்கப்புறம் அந்த சைக்கோ கிட்ட இவங்க 2 பேரும் யார் காப்பாத்த போறான்னு தெரியல. அந்த சைக்கோ டேபிள்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்ப அக்கிரா வந்து என்னோட அக்கா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது சைக்கோ வச்சு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அக்கா என்ன விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க போயிட்டா, நான் வந்து ஒரு ஃபோனும் இல்ல, அதனால என்ன விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறியா, என்ன வச்சு காமெடி பண்றியா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல கிட்ட இருந்த கயிறு எடுத்து அக்கிராவை கெட்டி போட்டுட்டு அரினா இருக்கால அந்த குழந்தைய துரத்த ஆரம்பிக்கிறான். எதுக்காக துரத்துவான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இங்க அக்கிரா வந்து கத்துவான், என்னடா பண்ண போற அப்படின்னு கத்திட்டு இருக்க. அங்க அரினாவை பார்த்தனா, நீங்க வந்து என்னோட ஃபீலிங்கை ஹர்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு அரினாவை போட்டு துரத்த ஆரம்பிக்கிறான். அரினா ஒரு ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணிட்டு அந்த டோரை வந்து இறுக்கி பிடிச்சுப்பா. இவன் அடுத்த சைட்ல இருந்து டோரை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருப்பான். எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை என்ன பண்ண விடுதி அப்படின்ட்டு அந்த டோரை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்க. அரினா அந்த டோரை அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருப்பா. அந்த டோரானது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டே இருக்குது. ஆனா அரினா வந்து அந்த டோரை முடிஞ்ச அளவு பிடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படியே அந்த சீனுங்க கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. எஸ், அரினாவா என்ன பண்ணணும்னு நினைச்சானோ அதை வந்து பண்ணி முடிச்சிருப்பான். லைக் அந்த குழந்தையோட ஃபேஸ பாருங்க, எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணிருப்பான் அப்படிங்கிறது அதுலயே தெரியும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கிரா வந்து அந்த இடத்துக்கு வாரான். அவனோட தங்கச்சி இந்த மாதிரி இருக்கிறத பார்த்ததும் அவனோட ரூம்குள்ள போய் அந்த ஹெல்கல் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி அந்த கசினோட நேமை டைப் பண்றான். அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணா ஒரு ரிவர் சைட்ல அக்கிரா வந்து அவனோட கையில அந்த பொம்மையோட உட்காந்துருப்பான். அந்த இடத்துக்கு அசுகாவால விக்டமைஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு பையனும் அந்த இடத்துக்கு வருவான். அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல த்ரெட் அவுத்து அந்த 2 பேரையும் சேர்த்து ஹெல்லுக்கு அனுப்புறாங்க. ஹெல் ரூமுக்கு அனுப்பப்பட்ட அந்த 2 பேருக்கும் ஹெல் கேலி தண்டனை கொடுப்பா. இவங்க 2 பேருமே அந்த ஸ்டிங்கை வச்சுதான் எல்லாரையுமே கெட்டி போயிட்டு குடும்பப்படுத்துவாங்க. அந்த ஸ்டிங்காலேயே அவங்கள நசுங்கி கொள்ற மாதிரியான ஒரு தண்டனை. அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணா இவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. அவங்க 2 பேரும் அவங்களோட அஃபேர்ஸ் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி காமிக்கிறாங்க. அக்கிரா வந்து அவன் எப்பவும் போகக்கூடிய அந்த ஒரு உட்கல் ஸ்கூல்ல நடந்து போறான். அங்க அந்த ஸ்கூல் பையன் வந்து ஏதோ ஒரு பொண்ணை கெட்டி போட்டிருக்கான். ஆனா இந்த பொண்ணுமே நிறைய பேரை குடும்பப்படுத்தி தான் அலைவா போல. இவளை கொலை பண்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் வந்திருப்பானுங்க. அவளை வெட்டி போட்டா நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜிக்ஸா மாதிரி நிறைய பொருள் கொண்டு வந்திருப்பான். இங்க பார்த்தோம்னா ஹெல்கல் மட்டும் இல்ல, அவங்களோட டீமே மொத்தமா இருந்து அந்த வேர்ஹவுஸ்குள்ள என்ன நடக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து கிரீன் கலர் ஐ உள்ள பொண்ணு இவங்க எத்தனை நாள் இதை தொடர்ந்து பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்க, அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணி வீட்டுல அரினாவை தான் காமிக்கிறாங்க. முன்னாடி அக்கிராவோட வாய்ஸ் ஓவர், அரினா உன்னை காப்பாத்துறதுக்காக நான் இதுக்கும் மேல கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இங்க அக்கிரா வந்து அந்த பொண்ணை வெட்ட போற மாதிரி தெரியுது. இது இப்போ பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும்டா, இல்லாட்டினா உன்னோட சிஸ்டருக்கு இப்படி ஆயிருக்கவே இருக்காது. எனக்கு அக்கிரா மேல கொஞ்சம் கோவம் இருக்கதான் செய்யுது. ஆனா சின்ன பையன் தான் இருந்தாலும் ஒத்துக்கவே முடியல. இப்ப அந்த டிராமா வந்து எவ்வளவு வயசானாலும் போகவே செய்யாது. கொடூரண்டா டேய். அவ்வளவுதான், இந்த எபிசோட இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரியா, பை.